ஒரு பாட்டு பாடும்போது கூட ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, மாதங்களில் அவள் மார்கழி. ஒரு பெண்ணை வர்ணிக்கிறார் ஒரு கவிஞர். எப்படி பாடுறாங்க? மாதங்களில் அவள் மார்கழி. பெண்ணே ஒரு அழகு, அந்த அழகுக்கு அழகு கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை. அப்படின்னா மார்கழிங்கிறது ஒரு அம்சமான மாதம், திருப்தியான மாதம், சந்தோஷமான மாதம். இந்த சந்தோஷம் யாருக்கெல்லாம் கிடைக்கும்? சந்தோஷமாக இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், கவலையாக இருக்கிறவங்களுக்கு கவலை தான் கிடைக்கும், அசிங்கமாக பேசுகிறவங்களுக்கு அசிங்கம் தான் கிடைக்கும், வருத்தமாக இருக்கிறவங்களுக்கு வருத்தம் தான் கிடைக்கும், வேதனையாக இருக்கிறவங்களுக்கு வேதனை தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாம் எதை விதைக்கிறோமோ அதுதான் அறுவடை. ஒரு போர் பூமியில் நிற்கிறோம், போருக்கு தயாராக இருக்கிறோம், போரை சந்திக்க தான் செய்யணும். அதே ஒரு கோவிலில் வழிபாடு பண்ணுறோம், பக்தியில் நிற்கிறோம், பக்தியை சந்திக்கிறோம். இவ்வளோதான் உலகம். மளிகை கடைக்கு போனோம்னா மளிகை கடையில் இருக்கிற பொருளை வாங்குகிறோம், அவ்வளோதான் உலகம். ஏன் மளிகை கடைக்கு போனோம், ஏன் பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அப்போ இந்த மார்கழி மாதம் நம்ம வாழ்க்கையில் திசை திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம், நல்ல அஸ்திவாரத்தை உண்டாக்கக்கூடிய மாதம். அப்போ நல்லதை நினச்சே தீரணும், கட்டாயம். சில கட்டாயங்கள் இந்த மாதத்தில் நடக்கப் போகுது, நல்லது நடக்கப் போகுது. வாங்க 3 ராசி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மகரம், கும்பம், மீனம். மகர ராசி 12வது வீட்டுக்கு வருகிறார் இந்த சூரிய பகவான். உடம்புல கவனமாக இருங்க, கடன் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது, உடம்புல சுகம் குறைய வாய்ப்பு இருக்குது. உடம்பை ரொம்ப நல்லா பார்த்துங்க. 100 வயசு நம்ம எல்லோரும் வாழணும், 120 வயசு வாழணும், அதில் ரொம்ப கவனம் தேவை. அதுக்கு ரொம்ப உடம்பை பார்த்துக்கணும், அலட்சியமே வரக்கூடாது. ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும், வெந்நீர் தான் குடிக்கணும், வெந்நீர் தான் குளிக்கணும் இந்த மாதம் முழுக்க. கோபமே படக்கூடாது, அலாட்டாக எல்லாம் எடுத்து வச்சிங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா கர்ச்சீஃப் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். எந்த விதத்துலேயுமே டஸ்ட் அலர்ஜி வர வாய்ப்பு இருக்குது மகரத்திற்கு. டஸ்ட் அலர்ஜி இல்லாமல் பார்த்துங்க. கடன் பிரச்சனைகள், பணத்தில் சிக்கிடாதீங்க. நீங்கள் பணத்தில் சிக்கலினாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க பணத்தில் சிக்க வச்சுருவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எச்சரிக்கை கொடுங்க, தேவையில்லாத பண பிரச்சனைகளை இழுத்து விட்டுக்காதப்பா, தேவையில்லாத கடன் பிரச்சனை இழுத்து விட்டுக்காத, கோர்ட்டு பிரச்சனை இழுத்து விட்டுக்காத, இந்த சத்துருக்கள் எதிரிகளை உண்டாக்காதீங்க அப்படின்னு தைரியமாக சொல்லுங்கள். ஏன்னா நாம் நல்ல ரூட்டில் போனாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க அந்த மகரத்தை கஷ்டப்படுத்துறதுக்காகவே உங்களை வச்சு அவங்க கேம் விளையாண்டுடுவாங்க. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு அடைக்கணும், வாய் அடைக்கணும். மகர ராசிக்காரவங்க குடும்பத்தில் உள்ள மற்றவங்களை நீங்கள் வாய் அடைக்கணும், வேறு வழி கிடையாது. அப்படி வாய் அடைக்க வேண்டிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அப்படி இருந்தால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் நீங்கும், எதிரி பிரச்சனை நீங்கும். நீங்கள் உத்தமராகவே இருந்தாலும் உத்தமியாக இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் சில ஏழரையை எழுப்புவாங்க. அந்த ஏழரை எழுப்புறதுனால அதுக்கு பஞ்சாயத்துக்கு போய் நம்ம மாட்டிப்போம், நம்ம பேர் ரிப்பேர் ஆகும். ஸோ அவங்கள வாயடைச்சிட்டிங்கன்னா இந்த மாதம் நல்லா இருக்கும். இந்த மாதத்தில் 40% நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, 60% நன்மைகள் நம்மளால் நடக்கணும். ஸோ மகர ராசிக்கு 40% தான் லாபம் இருக்குது. ஸோ சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள், ஹனுமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள், மற்றவங்களை எச்சரிக்கை. கும்பராசி சந்தோஷம் பெருகக்கூடிய மாதம், லாபம் அதிகரிக்கக்கூடிய மாதம், பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய மாதம், நல்ல பேர் கிடைக்கக்கூடிய மாதம், நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய மாதம், அரிய மனிதர்களுடைய நட்பு கிடைக்கக்கூடிய மாதம், குருமார்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய மாதம். மனசு துள்ளி குதித்து போடா போனால் போகட்டும் போடா, பூமியில் நிலையாய் வாழ்ந்தவன் யாரடான்ற பாட்டு மாதிரி ரொம்ப என்ஜாய்மெண்ட். இனிமேல் நானே என்னை பார்த்துக்கிறேன், நல்லா பார்த்துக்கிறேன், சந்தோஷமாக பார்த்துக்கிறேன், இதுதான் உலகம்னு எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த உலகத்தில் இனிமேல் நான் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ லாபத்தை நோக்கி மட்டுமே என் பார்வை பெறப்போகிறது, அதுவும் என் சொந்த லாபத்தை பற்றி, மற்றவங்களை பற்றி இல்லை. அப்போ எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துக்கிறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி பர்ஃப்யூம், எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை, கொஞ்சம் வெளிப்படையாகவே வாழ ஆரம்பிக்க போகிறேன். நான் இனிமேல் வாழ்க்கையில் இடத்தை விட்டு இடம் மாற போகிறேங்கிற எண்ணம் கொண்டவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். புதிய யுக்திகளை கையாளுவீங்க, மனுஷால சரியாக புரிஞ்சுப்பீங்க, இனிமேல் அழமாட்டீங்க, தைரியம் வந்துடும். ஜெயிக்கிறதுக்கான எல்லா யுக்திகளையும் இப்போ கையாள போகிறீங்க கும்பராசிக்காரர்கள். 100% நன்மைகள் இந்த மாதத்தில் இருக்குது. விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், ஒரு விக்னமும் வராது. இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி யுக்தியை கையாண்டு பல பேரை சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. ஒரு புதிய பிளானை போட்டு வம்சத்தை விருத்தி பண்ண போகிறீங்க. வாழ்க்கை லைஃப்பில் ஸ்டோரியில் போய் ஹிஸ்ட்ரியில் போய் இடம் முடிக்க போகிறீங்க, நல்லது நடக்கும். மீன ராசி காரியத்தில் சித்தி சுகம் ஏற்படும். 10வது வீட்டுக்கு வரார்
பதவி ஸ்தானம் கிடைக்கும், இழந்த விஷயங்கள் கை கொடுக்கும், பணம் பொருளாதார முன்னேற்றங்கள் ஏற்படும், தெய்வ பலம் ஏற்படும். மீனத்திற்கு சிறப்பான மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை 100% நன்மை மீனத்துக்கு உண்டு. மீனம் நல்லா இருப்பீங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கான விஷயம், ரொம்ப நாளாக கிடப்பில் போட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்குமா கிடைக்குமா கிடைக்காத நினச்சதெல்லாம் நடக்க போகுது. ஸோ குட் டைம் ஸ்டார்ட் நவ். மீனத்திற்கு சுகம், உடம்பில் இருந்த பிரச்சனைகள் தீரப்போகுது, வியாதிகள் உங்களுக்கு முழுமையாக நீங்க போகுது, மருத்துவ பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையாக மாறப்போகுது. இந்த மாதத்தில் மீனராசிக்கு சுகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அதே நேரத்தில் மருத்துவ பிரச்சனை இல்லைன்ட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு மழையில் நிற்கக்கூடாது. அலாட்டு இருக்கணும். கைவசம் ஒரு சாரிடன் மாத்திர மாதிரி, சாரிடன், சிட்ரிசன், பேராசிட்டமல் இதெல்லாம் கையில் வச்சுக்கிற மாதிரி நம்ம எல்லாத்தையும் கையில் வச்சுக்கணும். எது எதுக்கு தேவை அப்படின்னு. ஏன்னா நாம் மட்டும் அலைச்சலில் ஏதாவது ஒரு தலைவலி வந்ததுன்னா இவர் தான் உடம்பு சுகமாக இருக்கும்னாரு, தலைவலி வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. இந்த அலைச்சலில் லாபம் வந்திருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அந்த அலைச்சலுக்கு பிறகு வரக்கூடிய தலைவலி கண்ணுக்கு தெரியும். அதை நான் சொல்கிறேன். ஆனால் அலைச்சலில் லாபம் ஏற்படும், காரியத்தில் வெற்றி ஏற்படும். நீங்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, எதையோ தேடி போனேன் சார், எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடச்சிருச்சு, எங்கள் வீட்டில் இப்போ போட்டு ரிப்பேர் பண்ணேன் சார், பிரித்து மேஞ்சேன் சார். சில தஸ்தாவேஜுகள்லாம் கிடைக்கும், நம்ம பழைய புத்தகங்கள்லாம் கிடைக்கும், பழைய ஃபோட்டோஸ் கிடைக்கும், பழைய விஷயங்கள் நமக்கு கண்ணுக்கு தெரிய வரும். நம்ம தேடிக்கிட்டு முன்னாடி தேடின விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா சோஃபா கீழவே இருக்கும், இப்போ பிரித்து மேஞ்சதில் எல்லாம் வந்துடும். அப்போ மீனராசிக்கு நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான மாதம். இந்த மாதத்தை பொறுத்தவரை சிவபெருமானையும் முருகபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. மகரம், கும்பம், மீனம் இந்த மாதங்கள் இந்த 3 ராசிக்கும் மார்கழி மாதம் நல்ல திருப்பங்களை கொடுக்கும். அதில் மகர ராசிக்காரர்கள் மட்டும் உடல் நலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. எதிரிகள் தொந்தரவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத பேச்சே நம்ம 3 ராசிக்குமே வேண்டாங்க. எது உங்களுக்கு தோணுதோ அதை மட்டும் செய்யுங்க. வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரியே வாழுங்க, நல்லது நடக்கும். மகர ராசி, கும்பராசி, மீனராசிக்காரர்கள் 3 பேரும் சேர்ந்து விநாயகரை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மனசில் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஏற்பட்டால் சின்னதாக ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்க. சின்னதாக ஒரு வாக்கிங், யாருக்கிட்டையும் பேச வேண்டாம், 1 மணி நேரம் மௌன விரதம், இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுனால தாங்க பல பிரச்சனை வருது. ஆர்கியூமெண்ட் அவாய்ட் பண்ணிவிடுவோம். நம்மளை புத்திசாலியாக இல்லைன்னு பல பேர் முடிவெடுத்துடுறாங்க. அதனால நம்மளுடைய மூளை கஷ்டப்படுது, மனசு ரொம்ப வருத்தப்படுது. மூளை, மனசு, உடம்பு இது 3 விதமாக செயல்படுது. அதனால தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம். நம்மளால் காமாக இருக்க முடியல, ரொம்ப காமாக இருந்து கடைசியில் எரிஞ்சு விழுந்துடுறோம். காரணம், மூளை ஒரு பக்கம் வேலை பார்க்குது, மனசு ஒரு பக்கம் வேலை பார்க்குது, உடம்பு ஒரு பக்கம் வேலை பார்க்குது. காரணம், எதுக்க உள்ளவங்க பக்கத்தில் உள்ளவங்க நம்மளை அந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணுறாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி யாரும் வாழலை, அதனால நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கல. இந்த தத்துவத்தை சரியாக புரிஞ்சுக்கிங்க. இந்த மாதம் இதுக்கு இப்போ விதை போடுற மாதம்தான். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி நாம் வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களோட சிந்தனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆர்கியூமெண்ட் பண்ணி ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இனிமேல் எதுக்கு ஆர்கியூமெண்ட்? நமக்கு பிடிச்சதை நடத்துகிறத விட நமக்கு பிடிச்சதை நாம் நடத்திப்போம், அவங்களுக்கு பிடிச்சதை அவங்க நடத்திக்கிட்டோம். மற்றவங்கள பற்றி கவலைப்படாமல் இனிமேல் இந்த மாதத்துலேருந்து விதையை போடுங்க. வாழ்க்கை வசந்தமாக இருக்க போகுது, வளர்ச்சி கூட போகுது, நல்லது நடக்க போகுது. தெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்க போகுது 3 ராசிகளுக்கும். ஆக மார்கழி மாதம் மகத்தான முன்னேற்றத்தை, மகத்தான சந்தோஷத்தை, மகத்தான லாபத்தை கொடுத்து ஒரு நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்க போகிறார். ஆண்டவன் நினச்சிட்டான், அசத்துற மாதிரி நிறைய விஷயம் நடக்க போகுது, நல்லது நடக்க போகுது. வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.